தன்னோட வீட்டை சிவாஜிக்கு விற்ற என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் பல வருடங்களா நாடக அனுபவத்தோடு சினிமாவில் நடிக்க வந்தவர் தான் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள். மக்களுக்கு தேவையான நல்ல கருத்துக்களையும் அறிவுரைகளையும் தன்னோட நகைச்சுவை மூலமா சொன்னவங்க தான் இவங்க. இவருக்கு கலைவாணருங்கிற பட்டமும் கிடைச்சிச்சு. யார் மனசையும் நோகடிக்காம எல்லாரும் ரசிக்கும்படி காமெடி செய்யறதுதான் இவரோட பாணியா இருந்துச்சு. மற்றவங்களுக்கு கஷ்டம்னா உடனே உதவணுங்கிற எம்ஜிஆர் ஐயாவோட எண்ணத்துக்கு வழிகாட்டி என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தான். ஏன்னா தான் சம்பாதிச்ச பணத்தில் பெரும் பங்கையும் மற்றவங்களுக்கே கொடுத்தவர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள். சினிமாவில் சின்ன சின்ன வேடங்கள் நடித்த போது அவருக்கு எம்ஜிஆர் ஐயாவை தெரியுங்கிறதுனால அவர் தான் எம்ஜிஆர் ஐயாவை வழி நடத்தினாங்க. கஷ்டம்னு வர்றவங்களுக்கு உதவி செய்யணும், நம்மளால் முடிஞ்ச உதவிங்களை மற்றவங்களுக்கு செய்யணும்னு எம்ஜிஆர் ஐயா கிட்ட சொல்லி சொல்லி அவரை வளர்த்தவங்க தான் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள். அதனால தான் அவர் மேலே ரொம்பவுமே அன்பும் மரியாதையும் எப்போதுமே எம்ஜிஆர் ஐயா வச்சுருந்தாங்களாம். நிறைய தானங்கள் செஞ்சதுனாலையும் ஒரு கொலை வழக்கில் சிக்கி ஜெயிலுக்கு போனதுனாலையும் சினிமாவில் நடிக்கிறத நிறுத்தியதாலையும் என்எஸ் கிருஷ்ணன் அவர்களுக்கு கடன் சுமை அதிகமாக ஏற்பட்டுச்சு. ஒரு சமயம் சென்னை ராயப்பேட்டை சண்முக முதலி தெருவில் இருந்த தன்னோட வீட்டை விற்கிறதுக்கு என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் முடிவெடுத்தாங்க. இந்த வீட்டை சிவாஜி சார்ட்ட விற்கிறதா முடிவு செஞ்சு வாயளவில் ஒரு தொகையும் பேசப்பட்டுச்சு. பணம் இன்னும் கைமாறலை, பத்திரமும் பதியப்படலை. அப்போ மார்வாடி ஒருத்தர் சிவாஜி சார்ட்ட பேச தொகையை விட அதிகமான விலைக்கு இந்த வீட்டை வாங்கிக்கிறதாக சொல்லியிருந்தாங்க. அதனால் என்எஸ் கிருஷ்ணனுக்கு பணத்தேவை அதிகமாக இருந்ததுனால மார்வாடியிடமே வீட்டை வித்துடுங்கன்னு அவரோட நண்பர்களும் சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் என்எஸ் கிருஷ்ணன் அவர்களுக்கு அதில் விருப்பம் இல்லை. நான் பல வருஷமாக வாழ்கிற வீடு இது, இந்த பக்கம் வரும்போது நாம் வாழ்ந்த வீட்டை ஒரு மார்வாடிக்கு கொடுத்துட்டோமேன்னு நினச்சா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் சிவாஜிக்கு வித்துட்டா நம்ம வீட்டில் நம்ம தம்பி கணேசன் இருக்காருன்னு மனசு சந்தோஷப்படும். வீட்டுக்குள்ளே போகவும் மனசு கூசாதுன்னு சொல்லி அந்த வீட்டை சிவாஜி சாருக்கே வித்துட்டாங்களாம் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள்.